உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே மிலாடிநபி தினமான இன்று சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்போம். வினோத், வணக்கம். சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுபவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை தற்பொழுது காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? கள நிலவரம் என்ன, விவரங்க? வணக்கம். மிலாடி நபி பண்டிகையை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் உள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கடைகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில திருச்சி மாவட்டம் வாத்தலை காவல் சரகத்திற்கு உட்பட்ட சிறுவாம்பூர் பகுதியில் இருக்கிற அரசு டாஸ்மாக் மதுபான கடை அருகே இன்று சட்டவிரோதமாக அதிகாலை முதலே மது விற்பனை நடைபெற்று வருகிறது. அதிகாலை முதல் நடைபெற்று வரும் இந்த மது விற்பனையில் 4 பேர் மூட்டை மூட்டையாக மதுவை விற்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மது விற்பனையின் போது சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை மது பாட்டில்களை வாங்கி செல்கின்றனர். மது பாட்டில்களை வாங்க வரும் நபர்களுக்கு மது விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் இலவசமாக குடத்தில் தண்ணீர் வழங்குதல், மேலும் சைடிஸ் வழங்குதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு படுஞ்சோராக மது விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்தும் வாத்தலை போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருவதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த மது விற்பனையால் அடிக்கடி குற்றச்சம்பவங்களும் அரங்கேறுது என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தகவல் தெரிவித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி வினோத். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.